ஜூன் 22 தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் விழா சார். அவருடைய இந்த வளர்ச்சியை முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார்? ஹார்ட் ஒர்க், கமிட்மெண்ட்டு தான். நேர்மை, உண்மை, உழைப்பு. இதுதான் இந்த அவர் இவ்வளோ உயரத்தை எட்டியதுக்கு சினிமா துறையிலையும் அல்லது பொது வாழ்க்கையிலையும் எட்டியதற்கு முக்கிய காரணமாக நான் நினைக்கிறேன். இவங்க சொல்கிற மாதிரி சினிமா கவர்ச்சியில் வந்துட்டார், ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாரு. ஏன் நீங்களும் ரீல்ஸ் போடலையா? போடுங்க. ஏதோ அப்பா சீஃப் மினிஸ்டரு அதனால் இவரை கொண்டு வந்து விடுறது அப்படிலாம் கிடையாது. இவருக்கு வந்து அரசியலில் ஒன்றுமே யாருமே கிடையாது. நடிகராகனா அவங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், எஸ்ஏசி இவரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அறிமுகமான எல்லா வாரிசு நடிகர்களும் ஜெயிச்சிட்டாங்களா? தன் சொந்த திறமையில் அவர் வந்து உச்சத்தை தொட்டிருக்கார். ரஜினிகாந்தெல்லாம் சர்பாஸ் பண்ணி போகிறதெல்லாம் பெரிய விஷயங்க திரைத்துறையில். ஆனாலும் அவர்கிட்ட அந்த தன்னடக்கம் பாருங்கள். ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது ரஜினி தான். ஒரே ஒரு தலானா அது அஜித் தான் அப்படின்னு சொல்லி அவரை பொறுத்தவரையில் ஒரு காம் அண்ட் கலெக்டட், கூல் மிஸ்டர் கூல்னு நான் சொல்லுவேன். விஜயுடைய பிறந்த நாளுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அரசியலில் நான் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவர் சின்சியராக இருக்கார். அந்த மதவாதத்தை எதிர்ப்பதிலும் ஊழல் சக்திகளை எதிர்ப்பதிலும் அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஜூன் 22 தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய அந்த பிறந்த நாள் விழா சார். இப்போ எங்கள் எல்லாருக்கும் விஜய் சார் வந்து ஒரு நடிகராக இருந்து முதலமைச்சரானவரை தான் தெரியும். நீங்கள் வந்து அவரோட ஸ்டார்டிங் அந்த இயர்லேருந்து பார்த்துருப்பீங்க. நடிகராக அறிமுகமானதுலேருந்து அரசியல் கட்சி தொடங்குனதுல இருக்கட்டும், அரசியல் கட்சியோட தலைவராக மாறி இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சராக மாறி இருக்காரு. அவரோட இந்த வளர்ச்சியை முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார்? அபாரமானது, அதிசயத்தக்கது, எதிர்பாராதது. ஓகே, இது உண்மையிலே நோபடி வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் விஜய் வந்து இந்த அளவுக்கு உயர்வார்னு. அதனால் வந்து இது ரொம்ப அபார வளர்ச்சி. இதுக்கு பின்னில் என்ன இருக்குன்னா ஹார்ட் ஒர்க், கமிட்மெண்ட்டு தான். நேர்மை, உண்மை, உழைப்பு. இதுதான் இந்த அவர் இவ்வளோ உயரத்தை எட்டியதுக்கு சினிமா துறையிலையும் அல்லது பொது வாழ்க்கையிலையும் எட்டியதற்கு முக்கிய காரணமாக நான் நினைக்கிறேன். இவங்க சொல்கிற மாதிரி சினிமா கவர்ச்சியில் வந்துட்டார், ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாரு. ஏன் நீங்களும் ரீல்ஸ் போடலையா? போடுங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது ஏதோ அப்பா சீஃப் மினிஸ்டரு அதனால் இவரை கொண்டு வந்து விடுறது அப்படிலாம் கிடையாது. இவருக்கு வந்து அரசியலில் ஒன்றுமே யாருமே கிடையாது. நடிகராகனா அவங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், எஸ்ஏசி இவரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அறிமுகமான எல்லா வாரிசு நடிகர்களும் ஜெயிச்சிட்டாங்களா? எவ்வளோ பேர் தோற்று போயிட்டாங்க. ஸோ ஒரு படம் உங்களுக்கு அவர் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு புகழ்பெற்ற பாரதி ராஜா, அவர் மகன் என்ன ஆனார்? சிவாஜி கணேசன் அவர் மகன்லாம் என்ன ஆனாங்க? அதனால் வந்துங்க நீங்கள் ஒருத்தர் வந்து உங்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தலாம் திரைத்துறையிலையோ அரசியல் துறை. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முன்னேறுவது, வளருவது, உயரத்துக்கு போவதெல்லாம் உங்கள் ஓன் கமிட்மெண்ட், திறமையில் தான். அப்போ தன் சொந்த திறமையில் அவர் வந்து உச்சத்தை தொட்டிருக்கார். ரஜினிகாந்தெல்லாம் சர்பாஸ் பண்ணி போகிறதெல்லாம் பெரிய விஷயங்க திரைத்துறையில். ஆனாலும் அவர்கிட்ட அந்த தன்னடக்கம் பாருங்கள். ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது ரஜினி தான். ஒரே ஒரு தலானா அது அஜித் தான் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் அவருடைய இந்த வயசில் 52 பிறந்த நாள் 52. இப்போ அந்த 52 வயசில் அவருக்கு 72 வயசில் இருக்கிற பக்குவம் இருக்குங்க, முதிர்ச்சி இருக்குது. இது வந்து பலர்கிட்டே நம்ம பார்க்காதது. 80 வயசானவன் எரிஞ்சு விழறான். அவரை பொறுத்தவரையில் காம் அண்ட் கலெக்டட், கூல் மிஸ்டர் கூல்னு நான் சொல்லுவேன். உலகமே அதை கூட இவங்க திமுக எம்எல்ஏக்கள் வந்து ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணாங்க அவருடைய நிதானத்தை, கண்ணியத்தை.
அவர் வந்து அமைதியாக இருக்கிறாருங்க. அமைதியாக வாட்ச் பண்ணுறாரு. இஸ் ஏ குட் லிசனர். மற்றவங்களெல்லாம் பேசுகிறத கேட்பார். இவரே பேசிகிட்டு இருக்க மாட்டார். அவர் எல்லாரையும் கேட்டு சொல்ல வேண்டியது ரொம்ப சுருக்கமாக சொல்லுவார், ஓரிரு வார்த்தைகளில். மணிக்கணக்கில் பேசுகிறவன் தான் சிறந்த பேச்சாளர், தலைவர்லாம் நான் ஒத்துக்க மாட்டேங்க. காமராஜர் என்ன பேசியிருக்காரு சட்டமன்றத்தில் கூட? அப்போ காமராஜர் பீரியடில் எழுந்திருந்து அவராக பேசிகிட்டு இருந்தார். இந்த லாவணி கச்சேரியை ஆரம்பித்ததே இந்த திமுக அதிமுக தாங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் சட்டசபை வந்து உண்மையிலே ரொம்ப டிக்னிஃபைடாக இருந்தது. இந்த 2 பேர் வந்ததுக்கு அப்புறம்தான் எரிஞ்ச கட்சி, எரியாத கட்சி, நீ இதை பண்ண நான் அதை பண்ணன்னு ஆரம்பித்து சட்டமன்றத்தின் மாண்பையே சீர்குலைத்து விட்டார்கள். ஸோ விஜயுடைய பிறந்த நாளுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து போன முறை அவங்க 2வது ஆண்டு விழா தாவேக்காகும்போது என்னை அழைத்த போது நான் போய் அந்த மேடையில் சொன்னேன். அதை நான் நினச்சி பார்க்குறேன், எப்படி இது இவ்வளோ சாத்தியமாச்சுன்னு. அவர் எதிர்க்க தான் உட்காந்துட்டு சிரிச்சிக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன், அடுத்த ஆண்டு விழா பிப்ரவரி 2027 நீங்கள் கொண்டாடும்போது இது ரொம்ப இந்த சின்ன இடத்துல இல்லை, பெருசாக கொண்டாடணும். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக கொண்டாடுவார் அப்படின்னு நான் வாழ்த்தினேன். ஸோ என்னை பொறுத்தவரையில் அவர் ஆரம்ப நாட்கள்லேருந்து அரசியலில் பார்த்துருக்கேன். சினிமாவில் நான் அவ்வளோ ஐ எம் நாட் ஏ ஃபேன் ஆஃப் மிஸ்டர் விஜய். பட்டு நான் வந்து அவர் படங்கள்லாம் ரசிச்சிருக்கேன். ஏன்னா ரசிக்கிற மாதிரி தான் அவர் பாட்டு பாடல்கள் எல்லாம் இருக்கும். குழந்தைகளே தாளம் போடுற அளவுக்கு தானே இருந்தது. ஸோ அதனால் அரசியலில் நான் ஃப்ரம் த டே 1லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவர் சின்சியராக இருக்கார். அந்த மதவாதத்தை எதிர்ப்பதிலும் ஊழல் சக்திகளை எதிர்ப்பதிலும் அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். இல்லை சார், இப்போ வரைக்குமே தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஒரு சில மித்துகள் வந்து இருக்கும் சார். உடஞ்சி இருக்குதா? ஆமாம் சார், நிறைய உடஞ்சிருக்குன்னே வந்து சொல்லலாம். அந்த இன்னும் உடையும். ஓகே, இந்த ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த சாதியை பார்த்து சீட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மதத்தை பார்த்து சீட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து விஜய் அவர்கள் வந்து உடைச்சிருக்காரு. எப்பவுமே ஒரு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் தேர்வானார்னா அவர் வந்து இந்த சாதி அப்படின்ற ஒரு பேசுபொருள் வந்து மாறும். ஆனால் விஜய் சாருக்கு மட்டும்தான் அது வந்து நடக்கவே இல்லை. அவர் என்னதான் ஒரு எம்ஜிஆர் கூட சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. ஜெயலலிதா வந்து சட்டமன்றத்தில் நான் பாப்பாத்தின்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து தன் ஜாதி கீதியெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். அதே போல தான் இன்னைக்கு விஜயம் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர். உயர்நீதிமன்றமே சொல்லிடுச்சேங்க, இந்த தேர்தலில் பணபலம் ஜாதி எல்லாமே அடித்து நொறுக்கியிருக்காங்க ஜனங்கன்னு. அதே மாதிரி தமிழ் சினிமாலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து அரசியல் கட்சி தொடங்கினா இன்னொரு மித்தை வந்து சொல்லுவாங்க, தமிழ் சினிமாலேருந்து யாராலையும் வந்து இன்னொரு எம்ஜிஆராக வந்து மாறவே முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து எம்ஜிஆரையே மிஞ்சிட்டார். எம்ஜிஆர் 32% 33% தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் 1977. இவர் 35% ஆச்சு. 34.92 ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்கிறேன். 35%, அதுவும் தன்னந்தனியாக. இவங்க வாங்கின ஓட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ தான் வித்தியாசம், இத்தனை லட்சம் தான் வித்தியாசம். நீலாம் வந்து கூட்டு சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்கின. விஜய் தன்னந்தனியாக நின்னார் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். எம்ஜிஆர் கூட தனியாக நிற்கலையா? எம்ஜிஆர் வாஸ் ஹேவிங் அன் அலையன்ஸ் ஆஃப் 3-4 பார்ட்டிஸு. ஸோ அந்த வகையில் எம்ஜிஆர் சாதனையே முறியடித்தார். இது வந்து ஐ எம் நாட் டிஸ்ரெஸ்பெக்டிங் எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய ஆளுமை. ஆனால் அவர் சாதனையை இவர் ஒருத்தர் முறியடிச்சிருக்காருன்னு சொல்கிறது அவருக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் இல்லை. அதை நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஏதோ எம்ஜிஆரை வந்து அவமானப்படுத்துகிறேன். அவர் வந்து மிகப்பெரிய ஆள், அவர் அன்கம்பேரபிள் போயிட்டார். ஆனால் இன்னைக்கு வாழ்கிற இவர் எம்ஜிஆர் சாதனையை பிரேக் பண்ணிட்டாருன்றதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ வரைக்குமே சொல்கிறது என்னென்னா, விஜய் சார் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த கவர்ச்சி அப்புறம் இந்த குழந்தைங்களை வந்து டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் ஒரு ஊடகவியலாளர். இதெல்லாம் தான் மேபி தட் இஸ் 0.01% இருக்கலாம். குழந்தைகளின் அன்பு, பெண்களினுடைய பாசம், இதெல்லாம். ஆனால் மாற்றம் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணதால் தானுங்க குளத்தூர்லேயே மாற்றத்தை காட்டினாங்க. இப்போ நீங்கள் வந்து 133 தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக இவ்வளவு நலத்திட்டங்கள் நாங்கள் தான், எங்களை விட்டால் ஆளே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வெறும் 59 வந்து நின்று இருக்காங்களே. இது வந்து மாற்றத்துக்கான வாக்கா திமுகவோ மற்றவங்களோ பார்க்க வேணாமா? எனக்கு நான் இன்னொரு செய்தியை சொல்லணும். நேற்று
சண்முகம் சிபிஎம் மாநில செயலாளர் அவர் எழுத்துப்பூர்வமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். சிபிஎம் கட்சி ஏன் இந்த நிலையை எடுக்க வேண்டி வந்தது அப்படின்றத ஒரு விளக்கம் தெளிவாக கொடுத்துருக்காரு. இவ்வளோ நாளாக எல்லாம் விட்டாங்க இல்லையா, அவர் அப்படி சொல்ல இவர் இப்படி சொல்ல அது கிசு கிசு அப்படின்லாம் கதை விட்டாங்க இல்லையா, மிக தெளிவாக சொல்கிறார். எங்கள் முன்னாள் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு 3 ஆப்ஷன் தான் இருந்தது. ஒன்று, திமுக ஆதரிக்கிற அதிமுக ஆட்சியை ஆதரிப்பது. 2, ஆளுநர் உடைய மிஸ்சிப்பை தவிர்க்க தாவேக அரசுக்கு அமைய ஆதரவு கொடுப்பது. 3வது, புதிய தேர்தல்கள் வர ஒத்துழைப்பது. நாங்கள் சரியான ஆப்ஷன் எடுத்தோம். திமுக அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைக்க முற்பட்டது, முயன்றது, அது கம்யூனிஸ்ட் கட்சிகளால் தான் முறியடிக்கப்பட்டது என்பதை இன்றைக்கி எழுத்துப்பூர்வமாக சொல்லிட்டாருங்க. அப்போ எவ்வளோ முயற்சிகள் நடந்து பாருங்க. ஒன்று நீ இல்லைனா நான். திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆளணும், வேறு எவனும் புதுசாக உள்ளே வந்துடக்கூடாதுன்றதில் இந்த 2 கட்சிகளும் எவ்வளோ பாசாங்கு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள். அதனால் அது அம்பலமாகிடுச்சுங்க. இன்றைக்கி பல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்களே உடஞ்சதுன்னு, திமுகவும் அதிமுகவும் எலியும் பூனைன்ற கதை கூட மித்து கூட உடஞ்சி போச்சு. அவங்க 2 பேரும் சக பயணிகள் தான். நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த இடைத்தேர்தல்களில் காமன் கேண்டிடேட் நிறுத்தினா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அவங்களுக்குள்ள அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி வந்தாலும் ஆச்சரியப்பட, ப்ளஸ் பிஜேபியும் அதில் உள்ளே பூந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி திமுக என்பது தனித்து விடப்பட்டிருக்கிறதுங்க. தனித்து விடப்பட்டிருக்கு. தனியாக அந்த கட்சி என்றைக்கும் எந்த தேர்தலையும் ஜெயிச்சதில்லை. இதுதான் ஹிஸ்ட்ரி. தனியாக கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு முறை 1977. ஆனால் ஜெயிச்சது கிடையாது. ஜெயிச்ச அத்தனை முறையும் 10 கட்சி 15 கட்சி 20 கட்சின்னு தான் இருந்திருக்கு. தோத்தும் இருக்கிறாங்க கூட்டணி வச்சு. இதுவும் நடந்திருக்கு, அதுவும் நடந்திருக்கு. அதனால் இன்றைக்கி தே ஆர் கம்ப்ளீட்லி தரோலி ஐசோலேட்டட். அதனால் அவங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப ப்ளீக்காக இருக்குது. அதிமுக சொல்லவே வேணாம். சனிக்கிழமை சாரியாக போயிட்டே இருக்காங்க. நேற்று ஒரு அதிமுக தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான். முடிஞ்சது தலைவரான்றாரு, எங்கள் கட்சி முடிஞ்சது. ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னா, எடப்பாடியினுடைய ஆணவம், அதிகார திமிர். 2 நாளைக்கு முன்னால் எடப்பாடி ஒரு அறிக்கையை கொடுத்தார், நான் பார்த்தேன். அவர் எவ்வளோ பாருங்கள், அதாவது நேர்மையற்ற அரசியல்வாதி. என் பையன் மிதுனை நான் அரசியலில் கொண்டு வந்துடுவேன், அதிமுக கட்சியில் பொறுப்பு கொடுப்பேன்னு வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. என் பையன் அரசியலுக்கு வரவே மாட்டார். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக இருக்கிறார். ஏன் அதிமுக என்பது ஒரு அரசியல் கட்சி தானே, அதில் உறுப்பினரானாலும் அரசியலுக்கு வந்தா மாதிரி தானே. எப்போ வேணாலும் ஒரு அதிமுக அடிப்படை உறுப்பினர் சட்டப்படி எந்த பொறுப்புக்கும் மேலே கொண்டு போகலாமே. அப்போ எவ்வளோ பச்சை பொய்ய பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறார், அரசியலுக்கு வரமாட்டார்ன்றாரு. அப்போ அதிமுகவில் ஏன் உறுப்பினராக இருக்கிறாரு? நான் தப்புன்னு சொல்ல, யாருக்கும் எந்த கட்சியிலும் விரும்பிய கட்சியில், அப்பா கட்சியில் அம்மா கட்சியில் இருக்கிற தப்பே கிடையாது. நேச்சுரல் தானே இது. அப்பாவை பார்த்து வளர்கிறாங்க, அம்மாவை பார்த்து வளர்கிறாங்க. நான் அதை தப்புன்னே சொல்ல. மிதுன் அதிமுகவில் உறுப்பினராவதே நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் அவங்க அப்பா ஏன் இப்படி சொல்கிறார், அவர் அரசியலுக்கே வரமாட்டாருன்னா அப்போ கட்சிக்கு வந்துட்டால அரசியலுக்கு வந்தா மாதிரி தானேங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி அந்த கட்சியை ஒன்றிணைத்து கொண்டு போக போகிறார், அது அவ்வளோதான், கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ இது இல்லாமல் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் மக்கள் ஏன் இந்த அளவுக்கு நம்புறாங்க சார்? அந்த மேஜிக் எப்படி அவரால் பண்ண முடியுது? ஏதாவது ஒரு ஆட்சியில் ஏதாவது தவறு நடந்தாலும் அவர் என்னப்பா பண்ணுவார், அங்கே இருக்கவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு சார். அது எப்படி முடியுது அவரால்? இல்லை, அது அவருடைய நடத்தை, அவருடைய பண்பு. இப்போ எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, எல்லாரும் இந்த பள்ளி மாணவர்களுக்கு, அப்கோர்ஸ் சூர்யா இஸ் எக்ஸெப்ஷன். அவர் அகரம்னு ஒரு அறக்கட்டளை பண்ணி அவர் சின்சியராக பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் தன் சொந்த காசை பயன்படுத்தி +2 இந்த 10th பாஸ் பண்ணவங்க எல்லாரையும் 3 பேர் செலக்ட் பண்ணி 3 வருஷமாக, இப்போ இந்த வருஷம் முதலமைச்சராக கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன், 4வது வருஷம். ஸோ இதெல்லாம் மக்களை ஒரு ஆள் நல்லா, ரஜினிகாந்த் எடுத்துக்கங்க, கமல்ஹாசன் எடுத்துங்க,
கமல்ஹாசனாவது அவர் சம்பாதிக்கிறத சினிமாவுக்கே போடுவார். ஆனால் ரஜினிகாந்த் என்ன பண்ணுவார், மகாராஷ்டிராவுக்கு எடுத்துன்னு போவார் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கர்நாடகாவுக்கு எடுத்துன்னு போவார், ஏன் யூபிக்கே எடுத்துன்னு போவார். இப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல. அதனால் அவருக்கு மேலே ஒரு அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம். அவர் வந்து சொல்கிறது தான் செய்கிறாரு, செய்கிறத தான் சொல்கிறாரு. வார்த்தை ஜாலங்கள், ஏமாற்றுவது மக்களை. ரெண்டாவதுங்க, மெயினாக மக்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ஒரு காரணம் நான் நினைக்கிறேன், மேபி மே நாட் பி, 51 வயசில் ஒரு ஆள் வந்து உச்சியில் இருக்கும்போது ஒரு கேரியரை படா அப்படின்னு தூக்கி போட்டு மக்களுக்காக நான் சேவை பண்ணோன்னு வராற. அவங்க பார்க்குறாங்க ரஜினிகாந்தை, கமல்ஹாசனை, அமிதாப் பச்சனை பார்த்துட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் நடிக்கிறத நிறுத்தவே மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆள் உச்சியில் இருக்கும்போது தூக்கி போட்டு வராருன்னா, சராசரியாக வருஷத்துக்கு 500 கோடி ரூபாயை போடான்றார்ல. அப்போ அவருக்கு பணத்தின் மேலே ஈர்ப்பு இல்லை, ஆசை இல்லை. மக்கள் சேவைக்கு அவர் மனசு வந்துச்சு. அது வந்த வயசு தான் முக்கியம். 51 வயசில் ஒருத்தருக்கு வருதுன்னு சொன்னால் பெரிய விஷயங்க. அப்போ இது மக்களை பெருமளவுக்கு கவர்ந்தது. ரெண்டாவது அவருடைய நிதானம், பக்குவம், வார்த்தையை விடுறதில்லை, மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிறாரு. இவர் எதாவது பேசினா ஒரு நிமிஷம், இதுதான் இவருடைய ப்ளஸ்ஸான விஷயங்கள். அப்போ இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இங்கே இருக்கிற ஆட்கள், இருந்த ஆட்கள், ஆண்ட ஆட்கள் மேலே கடுப்பில் இருந்தவங்களுக்கு இது ஒரு ஃப்ரெஷ் ப்ரீஸ் மாதிரி இருக்குது, புதிய காற்று தென்றல் மாதிரி வருது. அப்போ இவரை நம்ம வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி தான் வந்தாங்க. இன்றைக்கி அவங்க நினச்சது மாதிரி நடந்துகிட்ருக்குது. நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது பாருங்கள். அவர் வந்து எப்போவுமே வாக்குறுதியை காப்பாற்றுவார். அதாவது பரந்தூர் ஏர்போர்ட்டு அவர் நடத்திய முதல் போராட்டம் அதுதான். பரந்தூருக்கு போகிறேன்னு தான் போனார். அவரை பரந்தூருக்கு போக அன்றைய திமுக அரசு அனுமதிக்கவே இல்லை. ஏதோ அது பாதிக்கப்பட்ட பகுதி மாதிரி, எவ்வளோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோல்கேட் மாதிரி அப்படியே எல்லாம் அந்த ரோடுகளே லாக் பண்ணிட்டாங்க. கடைசியில் அவர் அங்கே ஏதோ ஒரு ஊரில், பக்கத்து ஊரில் கல்யாண மண்டபத்தில் தான், அதுவும் இந்த மணி நேரத்தில் பேசிட்டு போனோம் நாங்கள். ஆனால் இப்போ போகிறாரு, முதல்வராக போகிறாரு. எதுக்கு போகிறாருன்னா, பரந்தூர் விமான நிலையம் அமைவதை தடுத்துட்டேன், உங்கள் விளை நிலங்கள், உங்கள் ஏரிகள், ஆறுகள், நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டதுன்ற அறிவிக்க போகிறாரு. போராட்டத்தில் இருந்தார் அவங்களோட. இன்றைக்கி வந்து முதல்வரானவொன்னா அதை செஞ்சுருக்கிறாரு. நேற்று நிர்மல்குமார் அறிவிச்சிருந்தார், நான் பார்த்தேன். நாள் இன்னும் முடிவு பண்ணல. யூ சி, அந்த வில்லேஜ் மக்கள் மட்டுமா விஜயை போட்டுருவாங்க? ஒரு ஆள் பாரியா, ரியல் எஸ்டேட் வியாபாரத்துக்காக வாங்கி போட்டுட்டு திமுக பிரமுகர்கள்லாம் அந்த பரந்தூர் ஏர்போர்ட் அங்கே வரணுன்றதுக்கு ஏரில் போகிறவனை விட இவங்க தான் அதிகமாக ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா சுற்றி ஏர்போர்ட்டுக்கு சுற்றி வாங்கிட்டாங்க எஸ்டேட்டுங்க. அப்போ அது மாதிரி மக்கள் நலனில் வந்து இவருக்கு வந்து அக்கறை இருக்கிறது நமக்கு தெரியுது. மக்கள் பார்க்குறாங்க. இப்போ சோஷியல் மீடியா காலம். முந்தி மாதிரி டிவியோ பேப்பரோ மட்டும் நியூஸ் பார்க்குறதில்ல. ஹவுஸ் ஒய்ஃபுங்க சமையல் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டு சமையல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒட்டு மொத்த எஃபெக்டும் சேர்ந்து தான் விஜய் என்பவர் நல்லவர், வல்லவரா இல்லையான்றது இன்னொரு 2-3 வருஷத்தில் தெரிஞ்சிடும். அந்த நல்லவருக்கு ஆதரவு கொடுப்போன்னு வந்துட்டாங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ இந்த அடுத்த 20 வருஷம் இருக்குல்ல சார், ஒன்று வந்து தவிர்க்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும், இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மீண்டும் ஏதாவது ஒரு திராவிட கட்சிகள் ஆளுங்கட்சியாக தான் தொடரும்னு நினைக்கிறேன். அடுத்த 20 எதிர்கட்சியாலாம் இல்லை. ஓகே. ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்துங்க 32 வருஷம் இருந்ததுங்க சிபிஎம் தொடர்ந்து. டெல்லியில் காஸ்மோபாலிட்டன் சிட்டி காங்கிரஸ் வந்து 15 வருஷம், 3 முறை ஷீலா தீக்ஷித். இந்த ஆம் ஆத்மி கட்சி தோன்றி அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்கள தோக்கடிக்கலைன்னா அவங்க தொடர்ந்து 20 வருஷம் இருந்திருப்பாங்க. ஸோ அதே போல் ஜோதி பாசு சிபிஎம் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர், அவரும் வந்து 32 வருஷத்தில் ஒரு 25 வருஷமோ 27 வருஷமோ ஆட்சியில் இருந்தார். அதனால் வந்துங்க இவரும் அப்படி ஒரு இது சாதனை படைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.